ஜேஎஸ்எஸ் ஸ்பெஷலில் செம்மண் அடுப்பு எப்படி செய்யணுன்ட்டு பார்க்கலாம். தனியாக செம்மண் விரசி வச்சுக்கோங்க. என்ன மாடலில் அடுப்பு போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே லேசாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது ஹாட் மாடலில் தான் அவங்க போடுறாங்க, அதனால கீழே லேசாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. வரைஞ்சி வச்ச படத்துக்கு மேலேயே செம்மண் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த ஹாட் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ செம்மண் வச்சிருந்த இடத்துலையே ஒவ்வொரு செங்கலாக நேராக அடுக்கி வைக்காங்க. ஃபுல்லாகவே லெவல் பார்த்து நேராக வைக்கணும், சரிஞ்சு விழாமல் கரெக்டாக வைக்கிறாங்க. ஹார்ட் ஷேப்புக்கு வச்சுட்டாங்க. ஹார்ட் ஷேப்புக்கு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இனி இதில் நம்ம நடுஸில் இந்த 2 செங்கலை மட்டும் தனியாக எடுக்கணும். எடுத்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். ஹார்ட் ஷேப்பில் அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, அதில் இடையில உள்ள கேப் எல்லாம் இந்த செம்மண் வச்சு நிரப்பி பாலிஷ் பண்ணி விடணும். ஒரு கேப்பு விடாமல் எல்லாமே நிரப்பி விடுங்க. இந்த செம்மண் வச்சு அப்படி தான் செய்திருக்காங்க. அப்படி வச்ச பிறகு அதுக்கு மேலே செம்மண் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வட்டமாக அந்த ஹார்ட் ஷேப் ஃபுல்லாக வர்றது மாதிரி செம்மண் வச்சு அதை நிரப்பு பண்ணி விட்டுருக்காங்க. இனி ஒரு செங்கல் வச்சுருக்காங்க. இது ஒரு அடுப்பு, ஃபஸ்ட் அடுப்பு. அடுத்த செங்கல் வச்சுருக்கிறது செகண்ட் அடுப்புக்குள்ளது. அதுக்கு அடுத்த அடுப்புக்கு இன்னொரு செங்கல் வச்சுருக்காங்க. இப்படி உங்களுக்கு எத்தனை அடுப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செங்கலை வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் அடுப்பில் கேப்பு நீளமாக அதிகமாக இருக்கிறதுனால கூட ஒரு செங்கல் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த சைடும் அதே போல் தான் வைப்பாங்க. வச்சுக்கிட்டு இந்த 2 செங்கலுக்கும் இடையில உள்ள கேப்பையும் அந்த செம்மண்ணால் நிரப்பி பாலிஷ் பண்ணி விடணும். இனி எல்லா செங்கல் இந்த செங்கலே தெரியாத அளவுக்கு செம்மண்ணை வச்சு எல்லாம் நிரப்பாக பூசி மொழுகி விடுவாங்க. செங்கல் ஒன்றுக்கு ஒன்று சரியாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நேராக வைக்கிறதுனால செங்கல் சரியும், அதனால் அதை பார்த்து அவங்க நிரப்பாக்கி வைக்கிறாங்க. இனி அப்படியெல்லாம் பண்ணின பிறகு எல்லாம் ஃபுல் ஹாட் மாதிரி உள்ள அந்த அடுப்பையே மொழுகி சுத்தமாக எல்லா இடமும் செம்மண் படுறது போல் செங்கல் தெரியாமல் மொழுகி வச்சுருக்காங்க. இனி நம்ம கிராஸாக இந்த கம்பி அடுக்கி வைக்கணும். இது நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு கம்பி உண்டில் அதை உங்களுக்கு தேவைக்கு வெட்டி வச்சுக்கோங்க, துண்டு துண்டாட்டு. அதை கிராஸாக வைக்கணும். அப்போ தான் நம்ம பொருட்கள் வச்சு வைக்கும்போது கீழே சரியாமல் அடுப்பு இருக்கும். அதுக்காக தான் நம்ம கம்பு ஏதாவது வச்சா வைக்க நம்ம தீ போடும்போது அது கம்பு எரிஞ்சு போயிடும். அதனால தான் கம்பி வைக்கணும். நான் கம்பி எல்லாம் அடுக்கின பிறகு அந்த பானை வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கெட் எடுத்து செட் பண்ணிவிட்டு சுற்றி அந்த செம்மண்ணை வச்சு அடைச்சிருக்காங்க. அப்போதான் அளவு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ அந்த பக்கெட்டை எடுத்துட்டு அடுத்த அடுப்பு வைக்கக்கூடிய இடத்துல ஒரு செங்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பக்கெட்டை வச்சு திரும்பவும் இந்த செம்மண்ணால் எல்லாம் சைடெல்லாம் சரி பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பக்கெட்டு இல்லாமல் வேறு பொருட்கள் இருந்தனாலும் அளவுக்கு வைக்கிறதுனால எதுனாலும் வச்சு நீங்கள் சைடில் செம்மண் வச்சு வைக்க வேண்டியதுதான். 6 அடுப்பு தான் வைக்கணுன்ட்டு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு எத்தனை அடுப்பு தேவையோ 2 3 அப்படி வைக்கலாம். இந்த ஹார்ட் ஷேப்பை மட்டும் நீங்கள் சுருக்கி வச்சாலே போதும். 3 அடுப்பு வச்சுருக்காங்க. இது இனி 4வது வைக்காங்க. எல்லாமே ஒரே மெத்தடு தாங்க. கம்பி வச்சு சுற்றி செம்மண்ணால் வச்சாலே போதும். இப்படி ஒவ்வொரு அடுப்பாக வைங்க. சென்டர்லேயும் இதே போல் தான் வைக்க வேண்டியது இருக்கும். எல்லா அடுப்புமே வச்ச பிறகு அதை சுற்றி எல்லா இடமும் இந்த செம்மண்ணாலேயே நிரப்பி விடுங்க. கிளியர் பண்ணி பாலிஷ் பண்ணி விட்டால் இப்படி தான் இருக்கும். இதில் இருக்க இந்த ரவுண்டு குழாய் புகையெல்லாம் வெளியே போகிறதுக்காக வடிவமைச்சிருக்காங்க. அழகாக இருக்குதுல்ல? இதே போல் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.